எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவில் ராசி பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை 8/9/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 23ஆம் நாள், தேய்பிறை மகாலயபட்சம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 1:45 முதல் 2:45 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய யோகம் சூல நாம யோகம். இன்றைய கரணம் பகல் 12:42 வரை பாலவம், பின்பு கௌளவ கரணம். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. சந்திராசிரம நட்சத்திரங்கள் ஆயில்யம், கடகம். கடகராசிக்கு சந்திராசிரமம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள்ல என்ன செய்யலாம்னா, இந்த மால்யபட்ச ஆரம்பம் அடுத்த விஷயம், அதாவது இந்த முன்னோர்களை நினைத்து 1 மாதம் 2 மாதம், ஜெயின்ஸ்லாம் 3 மாதம் 4 மாதம்னா இந்த மால்யபட்சம் மாதிரி மூத்தோர்கள் நினைச்சு பூஜை பண்றாங்க, விரதம் இருக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த மால்யபட்ச ஆரம்பத்துல இருந்து மூத்தோர்களுக்கான சில விஷயங்கள், இப்போ ஒரு காப்பு கட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த வீடு, ஒரு கோயில் பூஜைக்கு பண்றோம், ஒரு நிச்சயதார்த்தம் பண்ண வீடியோ, அது மாதிரி மால்யபட்சம் மூத்தோர்களுக்கு, அதாவது இறந்தவர்களுக்கான பரிபூஜைகள் செய்வதற்கு ஆரம்பம். இன்னையிலிருந்து அவங்க அந்த அனுஷ்டத்தை கடைபிடிச்சு அந்த நிறைவு நாளில் அதை செய்து அவங்களோட பித்திருக்களுக்கு சாந்தி செஞ்சு அவங்க நல்லா இருக்கணும், தன்னோட சந்ததிகள் நல்லா இருக்கணுன்றது செய்யக்கூடிய ஆரம்பிக்கிற நல்ல நாளாக இருக்கிறது. தேய்பிறையில் இது செய்கிறாங்க. இதில் ஆரம்பித்து அந்த வளர்பிறையில் முடியும். சரி, இன்றைய நாளில் நம்ம வழக்கமாக பார்த்துட்டு வரும்போது நட்சத்திரம் புரட்டாதி. இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் கேதுவும் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா உள்நாக்கு, வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை உண்டாகும். அதில் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுகிறது. இப்போ இது உள்நாக்கு பிரச்சனை எப்படி அப்படின்னா, அதிகபட்சமான குளிர்ந்த உணவுகளை நேரடியாக வாய்க்குள்ள நம்ம அதை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஐஸ்கிரீம்ஸு, கூலிங், அதாவது ரொம்ப சில்னஸ்க்காக உள்ள போகிறது. கூலிங் உணவுனா பதார்த்தத்தில் கூலிங் இல்லை, அந்த தண்ணியை சில்லுன்னு அங்கே எடுத்து போடும்போது அங்கே என்ன ஆகுது, உடனே அந்த நாக்கு அங்கே அந்த உறுப்பு தன்னோட செயல்தன்மையை இழந்துடுது. அதனால இந்த உள்நாக்கு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இருமல், தொடர்ந்து இருமல் இருக்கும். அப்போ சொல்லுவாங்க இந்த உள்நாக்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் வச்சு தள்ளி விடுவாங்க. அது மாதிரி அந்த பிரச்சனை இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டு. அதனால அவங்கெல்லாம் இதை இந்த அதிகமாக ரொம்ப கோல்டாக இருக்கிறது நேரடியாக உணவு குழாய்க்கு அனுப்புறதை நிறுத்தினாவே போதும், வெற்றி கிடைக்கும். இதை பயன்படுத்துங்க, வெற்றி உண்டு புரட்டாதிக்கு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் புதன், சூரியன், கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் சந்திரன், ராகு, மீனத்தில் சனி. இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே, மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் தான். மனமகிழ்ச்சியா இருக்கலாம், புதிய விஷயங்கள் செய்யலாம். ஆனால் மனதில் ஏதோ இனம் புரியாத கவலை தோன்றி மறையும். வேறொன்றும் பயம் தேவையில்லை, வெற்றி நிச்சயம். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான அமோகம், வரவுகள் உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. ஆனால் கடன் மட்டும் வாங்காமல் இருப்பது மிக சிறப்பு இந்த நாளில் உங்களுக்கு. மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பு. ஆனால் சில தடைகள் ஏற்பட்டு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. என்னதான் இப்போ தெய்வ சங்கல்பம் இல்லை அப்படின்னாலும் சில தடைகள் உண்டு. அதே மாதிரி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம்ங்கிறது வேலை செய்யுது. அப்போ தடை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு.
அதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும். குடும்பத்துக்குள்ள தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பு மகிழ்ச்சி உண்டு. செலவினங்கள் செய்து மகிழ்வீர்கள். சந்திராஷ்டமனாவே மனசுல பிரச்சனை, உடம்புல பிரச்சனை உண்டு. இருந்தாலும் இந்த நாள்ல அந்த மாதிரி ஒரு செலவுகளை சுப செலவுகளா மாற்றி பயன்பெறுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு, கேளிக்கைகள் உண்டு. எல்லா விதமான விஷயத்திலும் ஆதரவுக்காரங்கள் உங்களுக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரை இந்த நாள் வந்து சிறப்பு. ஆனால் மனசு வந்து ஒருவித பதட்டம், ஓய்வு தேவை என்ற அமைப்பு அது போலலாம் இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் டென்ஷன் இல்லாம வாரத்தின் முதல் நாளில் ரொம்ப உற்சாகமாக அதை தொடர்ந்து பயணம் செய்தாலே வெற்றி நிச்சயம். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. வெற்றி வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. அதனால எல்லா வித முயற்சியும் செய்யுங்கள். வண்டி வாகனம், உயிரினங்கள் சேர்க்கை, தொழிலுக்கான ஆரம்பம் அத்தனையுமே இந்த நாளில் செய்ய உங்களுக்கு வெற்றி நிச்சயம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப வந்து நினைச்சது நடக்கலைங்கிற ஒரு வருத்தம் உண்டு. அந்த வருத்தங்களை தாண்டி சில நன்மைகளும் உண்டு. இந்த வருத்தம் வந்து நான் திரும்ப திரும்ப நினைச்சுக்கிறதுக்காக இல்லை, அந்த தோல்வியிலிருந்து பலவான முயற்சி எப்படி செய்யுதுன்றதை நமக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்குறது. அதனால வந்து இந்த வருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வேணும்னா நம்ம எதுவுமே முன்கூட்டியே எச்சரிக்கையோடு செய்யக்கூடிய பணிகளில் நீங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள். நன்மைகள் உண்டு. அதான் கொஞ்சம் வார்த்தைகளை கவனமா இருங்க, தொழில கவனமா இருங்க. குடும்பத்தில் அன்பு மகிழ்ச்சியோடு இருக்க பாருங்கள். வெற்றி உண்டு, லாபங்களும் உண்டு. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு ஏதேனும் சில தொழில் செய்யும் அல்லது தொழில் இடங்களில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. சொல்லிய பணியை சொல்லியபடி செய்யுங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் பயணங்களில் முதல்ல கவனமாக இருங்க. மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் 2ஆம் இடத்துல, மனோகாரகன் 2ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அவர் குருவோட இடத்துல இருக்காரு. குருவோட நட்சத்திரத்தையே பயணம் பண்றாரு. குரு வந்து போராட்டாது, அது குபேரோட நட்சத்திரம். அப்போ பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமுடன் கையாண்டு கைப்பொருள்களை தவறிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் சுப செலவுகள் உண்டு. மன விரயங்கள், பண விரயங்கள் உண்டு. அதாவது மனசு விரயம்னா எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இதை நினைச்சேன் நடக்கலன்னு 10 மணி வரல யோசிச்சேன். அப்படி 8 மணி எழுந்திரிச்சோம்னா வெளியே வந்துருங்க. எப்போதுமே கும்பத்தை பொறுத்தவரை படுத்தால் பாயும் பகை, நடந்தால் நாடே சொந்தம் உங்களுக்கு. அதனால சோம்பலை விடுத்து வெற்றி நடை போடுங்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு, கேளிக்கைகள் உண்டு. ஆனால் வந்து மனம் படப்படக்கும், பயம் ஏற்படும். என்ன அப்படின்னா, ஏதோ நம்ம நினைச்ச விஷயம் நடக்கல, லாபங்கள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ள தேவையற்ற சச்சரவு பேச்சுக்கு முதலாளி யாருன்னா மீனம் தான். அந்த வார்த்தை எப்படியா இருந்தா, எவ்வளவு கனமா இருந்தா வாழ்க்கையை கொண்டாடலாம். இந்த கொண்டாட்டம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்காது. அதனால இந்த நாள் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கைகள் உண்டு. இந்த நாளை கவனமுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.